வெல்கம் டு பிஜே எஜுகேஷன் யூஜிடிஆர்பி ஃபிசிக்ஸ் டாபிக் வைஸ் டெஸ்ட் பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோவில் யூனிட் 2 தெர்மல் ஃபிசிக்ஸ் அட்டாமிசிட்டி ஆஃப் கேஸஸ் அண்ட் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் கேஸஸ்லேருந்து கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இது டெஸ்ட் நம்பர் 11. இப்போ கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இன் தெர்மல் ஃபிசிக்ஸ் atomicity of a gas mainly affects its வெப்ப இயற்பியலில் வாயுவின் அணுத்தன்மை முக்கியமாக எதை பாதிக்கிறது? ஸோ ரைட் ஆன்சர் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. Next, a monoatomic gas has how many degrees of freedom? ஒற்றை அணு வாயுவிற்கு எத்தனை சுதந்திர இயக்கக்கூறுகள் உள்ளன? 3. Next one, the degrees of freedom of a diatomic gas at room temperature is approximately. அறை வெப்பநிலையில் இரட்டை அணு வாயுவின் சுதந்திர இயக்கக்கூறுகள் சுமார் எவ்வளவு இருக்கும்? 5. மோனோஅட்டமிக்னா 3, டயட்டமிக்னா 5. Next one, which gas has the highest specific heat ratio? எந்த வாயுவிற்கு அதிக வெப்பத்திறன் விகிதம் உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரைட் ஆன்சர் பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ, மோனோஅட்டாமிக் கேஸ். 5th ஒன், த வேல்யூ ஆஃப் காமா ஃபார் அ மோனோஅட்டாமிக் ஐடியல் கேஸஸ். ஒற்றை அணு ஐடியல் வாயுவிற்கு காமா மதிப்பு என்ன? 1.67. Next one, as atomicity increases the specific heat ratio generally. அணுத்தன்மை அதிகரிக்கும் போது காமா மதிப்பு பொதுவாக எப்படி மாறும்? ஸோ ரைட் ஆன்சர் பார்த்தோம்னா டிக்ரீஸ் ஆகும். அட்டாமிசிட்டி இன்க்ரீஸ் ஆக ஸ்பெசிஃபிக் ஹீட் ரேஷியோ டிக்ரீஸ் ஆகும். 7th ஒன் பார்க்கலாம். ஃபார் அன் ஐடியல் கேஸ் விச் இஸ் 7th ஒன் பார்க்கலாம். ஃபார் அன் ஐடியல் கேஸ் விச் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர். ஐடியல் வாயுவிற்கு எது எப்போது பெரியதாக இருக்கும்னு பார்த்தா சிபி வேல்யூ தான் கிரேட்டராக இருக்கும். ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் ஒன், சிபி மைனஸ் சிவி ஃபார் அன் ஐடியல் கேஸ் ஈக்குவல்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு ஆர் வரும். இதுதான் மேயர் ரிலேஷன். ஸோ மேயர் ரிலேஷனில் பார்த்தோம்னா சிபி மைனஸ் சிவி இஸ் ஈக்குவல் டு ஆர்னு இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், the ratio Cp by Cv is called. Cp by Cv விகிதம் என்ன என்று அழைக்கப்படுகிறதுன்னு பார்த்தோம்னா adiabatic index. So option C. Next one, for an ideal gas having f degrees of freedom, Cv is equal to. ஒரு ஐடியல் கேஸோட f degrees of freedom இருக்கும்போது Cv வேல்யூ எவ்வளோ இருக்கும்னு பார்த்தோம்னா f by 2 into r இருக்கும். ஆப்ஷன் பி தான் ரைட் ஆன்சர்.